தீய சக்தி தூய சக்தின்றீங்க, ஊழலை ஒழிச்சுப்படுவான்றீங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறீங்களே. அந்த படத்துல எவ்வளவு சம்பளம் வாக்குனீங்க அப்படின்றத வெளிப்படையா சொல்ல வேண்டியது தானே. நீங்க எல்லாம் ஊழலை பத்தி பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். நல்லவர் தீய சக்தி என்பது இப்ப தீய சக்தி செடி விதை விதைச்சு முளைக்கிறதுக்கு 3 அளவுக்குள்ளேயே ஊழல் குற்றச்சாட்டு. அது நீதிமன்ற நடவடிக்கை. இது எப்போ 2016 எடுக்கப்பட்ட வரி ஏற்பு சட்டம். அதான் நானே சொல்கிறேன். விஜயுடைய இப்போ வந்து டிக்ளேர் பண்ணோம், நான் இந்த படத்துக்கு இவ்வளோ சம்பளம் வாங்கினேன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணோம். அது தகுதி உண்டா, திராணி உண்டா? இவ்வளோ ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு படம் இவ்வளோ இந்த படத்தை நான் இவ்வளோவுக்கு சம்பளம் வாங்கினேன் டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள். இதை வரி ஏற்பு செய்து இப்போ நீதிமன்றத்தால் இப்போது ப்ரூஃப் அனுப்பியிருக்கிறது. ஆக தவறு செய்கின்றவர்களை கூட இருக்கின்றார்கள், தவறு செய்கின்ற ஊழல் செய்தவர்கள் அவர் இருக்கின்றார்கள். இப்போ அந்த எல்லாமே அத்தகையவர்கள் இதில் வந்து மற்றவர்களை பார்த்து இந்த சக்தி முளைச்சி 3 இலை வாரத்துக்குள்ளே இந்த சக்தி தீய சக்திங்கிறாரு. இப்போ யார் தீய சக்திங்கிறது இப்போ வந்து நீதிமன்றமே நடவடிக்கை.